வணக்கம். நான் ஜாகவர் தங்கம். பொன்னேரியிலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் 124வது பிறந்த நாளை மிக சிறப்பாக சந்திரகுமார் அவர்கள் தலைமையில் கிரிபாபு முன்னிலையில் நம்ம மேடம் சித்ரா மேடம் முன்னிலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. மிக சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பெருந்தலைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எதையும் நாடார், அதாவது கொத்து நாடார், பொன் நாடார், பெண் நாடார், அந்த மாதிரி நாடே இந்த ஒரு நம்ம இதில் ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி பண்ணி இந்த ஆட்சி கொடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கல்வியில் ஒரு தண்ணீர்களாக தமிழ்நாடு ஆக்கினார், இதில் ஒரு தண்ணி நாடாக்கினார். அதே மாதிரி அணைகள் கட்டினாலே அவர் இன்றைக்கி அணைகள் கட்டினாலும் தான் இன்றைக்கி பாசனங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அவரோட பிறந்தநாளில் கலந்துக்கிறதே பெருமை. அந்த இதில் இருக்கிறதுலாம் பெரிய சொன்னது. அது மாதிரி சந்திரகுமார் சார் அவர்கள் அதை நடத்துகிறாரு. அது உண்மையிலே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கட்சி மேலும் மேலும் வளர்ந்து அவர் எம்எல்ஏவாகி ஒரு மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு அவர் புகழ் வளரணும். அதுமாதிரி எங்கள் கிரீன் சார் நிறைய படம் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இப்போவும் கரண்டில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு 3 படம் ரிலீஸ் பண்ணிட்டார். அவரும் மேலும் மேலும் நல்லா வளரணும். இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் நல்ல நிகழ்ச்சியில் அவரும் கலந்துக்கிறாரு. ஆனால் இந்த சித்ரா மேடம் எல்லா நிகழ்ச்சியும் நல்ல நிகழ்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அகில இந்தியாவிலே ஒரு பெரிய சிறப்பான நிகழ்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் நம்ம இப்போதான் அவர் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளராக இருக்கார். மாதிரி இங்கே அத்தனை முக்கியஸ்தருக்கும் கரம் கூப்பி சிரம் தாக்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா வருங்கால சந்ததியினது பெருந்தலைவர் காமராஜர் இப்படி ஒருத்தர் இருந்தாரா, எவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் இதை அதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பத்திரிகை தான் அதோட இந்த தர்மம். அது நீங்கள் யாரும் எப்படியோ பண்ணியிருக்காங்கன்னாலும் இன்றைக்கி நம்ம இளையதளபதி விஜய் சார் அவர்கள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அவரும் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி ஆட்சி பண்ணி நிறைய அவரும் புகழ் பரவணும் இந்த நேரத்தில் வேண்டியது. நன்றி. துறைங்கிறதோட என்னோட ஸ்டூடெண்ட் அவர் நேரத்தை கற்றுக்கிட்டு ஒரு படம் ஒரு 13 படம் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப ஷார்ட்டான கேரக்டர், அதிகம் பேச மாட்டார், செய்கை ஜாஸ்தி இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதிகம் யார்கிட்ட பேசலை, ஆனால் அவர் செய்கை நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கட்சிக்காரன் ஊழல் பண்ணால் கூட அவனும் அரெஸ்ட் பண்ணுற ஒரு கெத்து இளையதளபதி விஜய்க்கு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் திருப்பியும் சொன்னார், நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு செஞ்சவங்களை விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சவங்களை விட மாட்டேன் இருக்காரு. நிச்சயமாக அது அவர் கடைபிடிப்பார். நிச்சயமாக அது நடக்கும். நல்லா நடந்திருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தால் உங்கள் மாணவனுக்கு என்ன கோரிக்கை என்ன செய்தி கோரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி ஃப்ரீயாக கொடுக்கணும். அத்தனை பேருக்கும் கல்வி ஃப்ரீயாக கொடுக்கணும். தண்ணீர் எல்லாம் எடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதை பழக்கிட்டாங்க, அடிமையாகிட்டாங்க. ஒரு பாட்டில் தண்ணிக்கு அடிமையாகிட்டோம். அதை அவர் நிவர்த்தி பண்ணணும். வீடு இல்லா ஏழைகளுக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு வீடு இல்லா ஏழைகளுக்கு வீடு கட்டி தரணும். முக்கியமாக படிப்பு, கல்விக்கு பணம் வாங்காமல் கல்வி கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே கல்வி படித்தா தான், அதாவது எதை வேணாலும் இழந்துடலாம். கல்வியை மட்டும் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் கல்வியை நம்ம அடகு வைக்க முடியாது. அந்த கல்வி எல்லாருக்கும் நாடு முன்னேறிடும். இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் அமெரிக்கா மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடும் விஜய் சார் இதில் ஒரு அமெரிக்கா மாதிரி முன்னேறணும் அப்படின்னு மனமாற வேண்டுறேன். அவரால் செய்ய முடியும். அவருக்கு அந்த கட்ஸ் இருக்குது. அவர் சொன்னால் செய்வார். அன்றைக்கி சொன்னால் தான் சட்டசபையில் யாருக்கிட்டே வாங்க மாட்டேன், யார் வாங்கினா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருந்தாலும் விட மாட்டேன். நல்லா அந்த அடிப்படையில் அவர் சொன்னதன் அடிப்படையில் மிக நல்ல ஆட்சி பண்ணுவார். என்னோட வேண்டுகோள் இதுதான், கல்வி ஃப்ரீயாக இருக்கும். அது மாதிரி காவல்துறைக்கு 24 மணி நேரம் பணிங்கிறத 12 மணி நேரம் ஆக்கி 1 லட்சம் பேர் திருப்பி எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி காவல்துறை பற்றாக்குறை இருக்குது, நாங்கள் தெரியுது. அந்த காவல்துறைக்கு அவர் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா காவல்துறையெலாம் பேச மாட்டாங்க, நான் பேசுகிறேன். ஒரு 8 மணி நேரமோ இல்லை 12 மணி நேரத்துக்கு மேலே. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம்னு இருக்கும் இல்லையா, அந்த குடும்பத்தை காப்பாங்க. அது அவருக்கு தெரியும். விஜய் சாருக்கு நாங்கள்லாம் பேசிக்குவோம், யூஸ்வலாக பேசிக்கும் போது அவர் காரில் நாங்கள் ஷூட்டிங் போவோம், எனக்கு அவர் தான் காரில் கூப்பிட்டு போவார். இது மாதிரி நிறையா டிராஃபிக்லாம் நிற்கும்போது பேசுவோம், போலீஸ்லாம் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு அவர் சொல்லுவார். அதன் அடிப்படையில் அதையும் அவர் நிவர்த்தி செய்யணும். நான் 2-3 விஷயம் சொன்னேன். எப்படியோ பத்திரிகை மூலியமாக போய் அதை செஞ்சுருக்கார், செய்வார்.